தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் என்ன ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சிக்கு அரசியல் பங்கு வகிக்கின்ற கூட்டணிகள் அரசியல் பங்கு வகிக்கின்ற ஒரு ஆட்சிக்கு எடப்பாடி இசைவு தெரிவித்து விட்டார், அது அதிமுகவுக்கு அவமானம், எடப்பாடி அடங்கி போய்விட்டார் அப்படின்னு ஊடகங்கள் கடுமையான விமர்சனங்கள் வைத்த போது மறுபடியும் கேள்வி கேட்ட போது தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி இல்லை, அதிமுக தலைமையில் தான் நான் தனிக்கட்சி ஆட்சி தான் அப்படின்னு. ஆனால் இந்த குழப்பம் வரல. முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். டெல்லியில் நீங்கள் பேசிட்டு வந்த உடனே அதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம், இது தொடர்பாக டெல்லியில் பேசிட்டு வந்தோம், என்டிஏவோடும் நாங்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக சொல்லியிருக்கணும். அதிமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வலுவான மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருந்தேன், அதனுடைய தொடக்கம் டெல்லியில் நடந்துருச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கணும். இன்னொன்று, 4 நாள் பார்த்தாங்க, எடப்பாடி சொல்லவே இல்லை, நாங்கள் அது தொடர்பாக பேசலைனார். 5ஆவது நாள் அமித்ஷா இங்கே வந்து அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நான் கூட அடிக்கடி இந்த ஒரு பழமொழியை பல ஊடகங்களில் சொல்லியிருந்தேன், கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வரும், எடப்பாடி சொல்லனாலும் அங்கே நடந்து போயிடுச்சுங்கிறது பரவலாகவே எல்லா இடங்கள்லையும் பரவாயிடுச்சு. இப்போ கடத்தெருவுக்கு வர்றது ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்துருச்சு. அது